தமிழில் மருத்துவ கல்வி கற்க முடியாதா? தமிழில் பொறியியற் கல்வி கற்க முடியாதா? தமிழில் கணினித்துறை சார்ந்த கல்வி கற்க முடியாதா? இந்த கேள்வியை பல பல்கலைக்கழக துணைவேந்தர்களிடம் கேட்டேன். அவர்கள் கொஞ்சம் ஒரு கேலியான சிரிப்போடு தான் அவர்கள் பதில் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படி சாத்தியம் என்றாலும் கூட இங்கே படித்துவிட்டு இன்னொரு மாநிலத்தில் போய் வேலை செய்ய முடியாது. அப்போது நான் திருப்பி கேட்டேன், 7.5 கோடி பேர் வாழக்கூடிய இந்த தமிழகத்திலே ஏன் சாத்தியமில்லை? அப்போதும் நம்பிக்கை இல்லை. அப்போது நான் சொன்னேன், சில 100 ஆண்டுகள் மட்டுமே பழமை வாய்ந்த சிங்கள மொழியிலே இலங்கையிலே பொறியியல் கல்வி இருக்கிறது. எங்கள் ராஜாங்க அமைச்சர் இங்கே இருக்கின்றார், அவரே சாட்சி சொல்ல. பொறியியல் கல்வியை சிங்கள மொழியிலே கற்கலாம், ஏன் தமிழ்நாட்டில் கற்க முடியாது? மருத்துவ கல்வியை கற்க முடியாதா? ஆங்கிலம் உலக மொழி என்பதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கும் பிரான்சில் சென்று நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரே பேச முடியுமா? யாராவது பதில் சொல்வார்களா? அந்த அளவுக்கு அந்த மொழி பற்றி இருக்கிறது. ஏன் நார்வே நாட்டை எடுத்துக்கணும். உங்களுடைய நார்வே நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு? இலங்கையோடு ஒப்பிட்டால் கூட அதில் 1/3 பங்குதான். ஆனால் அங்கே மருத்துவ கல்வியை என்ன மொழியில் கற்கின்றீர்கள்? நாஸ்க் மொழியில். நீங்கள் கற்றது நார்வேஜிய மொழியில். நீங்கள் சட்டத்துறை பயின்றாலும் அந்த மொழியில் தான் பயின்று. நீங்கள் இங்கிலாந்து சென்று பணிபுரிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆங்கிலத்தில் கற்பதில்லை. ஆகவே அந்தந்த நாடுகள், சின்ன சின்ன நாடுகள், கால மாற்றத்துக்கேற்ப அறிவியல் வளர வளர, ஒவ்வொரு துறையிலும் கல்வி வளர வளர தங்கள் மொழியையும் வளர்த்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியை எதற்கு இதுவளவு காலம் பயன்பட்டிருக்கிறது? அரசியல் பேசவும் அல்லது பழம்பெருமை பேசவும், பட்டிமன்றம் நடத்தவும், நாடகம் நடத்தவும், சினிமா எடுக்கவும் மட்டும்தான் தமிழ் பயன்படுகிறது. ஏன் உயர் கல்வியில் இந்த மொழி வளரக்கூடாது? அப்படி என்றால் இந்த மொழியிலே பாட நூல்கள் எழுதப்பட வேண்டும். பாட நூல்கள் எழுதப்படும் பொழுது சில